எடப்பாடி அவருடைய ஆணைக்கிழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழக செயலர்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையை நடத்திக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அருமையான கூத்தன் அவர்களே, நல்ல பல ஆலோசனை வழங்க வருகிறது அமர்ந்திருக்கின்ற மாநில மகளிர் செயலாளர், நமக்கெல்லாம் நல்ல பல ஆலோசனைகளை எப்பொழுதெல்லாம் இயக்கம் எதிர்கட்சியாக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் நமக்கு ஒரு ஆக்கத்தை கொடுத்து கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமையக்கா பா வளர்மதி அவர்களே, இந்த இயக்கத்தை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டமானாலும் சரி, மேற்கு மாவட்டமானாலும் சரி, ஏறக்குறைய கால் நூற்றாண்டு காலம் 25 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தன் கண்ணை இமை காப்பது போல கட்டி காத்து கழக வளர்ச்சிக்கு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையன் சிட்லப்பாக்கத்தார் அவர்களே, நம்முடைய மாநில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர், நமக்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கி அவர் அமைச்சராக இருந்த பொழுது இங்கே இருக்கின்ற நேற்றைய கூட்டத்தில் கூட நான் மனவருந்தி பேசிய போது கூட அன்றைக்கு அமைச்சரான பிறகுதான் கூட்டுறவு சங்கங்களிலே இயக்குநராகவும் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் அன்னைக்கு ஒரு அங்கீகாரம். சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையக்கா கணிதா சம்பத் அவர்களே, மல்லவாபுரத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலர் அருமையன் பாதன்சி அவர்களே, முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான இயக்கத்தினுடைய முன்னோடி என்னுடைய அருமையன் எல்சிகே அவர்களே, வருகிறது அமர்ந்திருக்கின்ற மாநில இலக்கியனுடைய இணை செயலாளர் அருமையன் மலர்மணன் அவர்களே, வருகிறது அமர்ந்திருக்கின்ற மாணவாக்கம் பகுதிகளுடைய செயலாளர் மாவட்ட உறுப்பினர் அருமையன் தேவேந்திரன் அவர்களே, வருகிறது அமர்ந்திருக்கின்ற பெருங்குளத்தூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சீர்பால் அவர்களே, மேற்கு பகுதிகளுடைய மத்திய பகுதிகளுடைய செயலாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அருமையான எல்லாம் செய்யன் அவர்களே, வருகிறது சென்றிருக்கின்ற மேற்கு பகுதிகளுடைய செயலாளர் அருமை தம்பி கோவிநாதன் அவர்களே, வருகிறது அமர்ந்திருக்கின்ற அனைத்து வட்டாரங்களுடைய செயலாளர்களே, வருகின்ற பெருவாயாக வருகின்ற மகளிரை சேர்ந்த மகளிர்களே, அருமையக்கா லோகநாயகி உட்பட வருகின்ற மகளிர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேலையிலே உங்கள் அனைவரும் பாதம் பணிந்து வணங்கி கழக வளர்ச்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கழக வளர்ச்சிக்கு நேற்று சொன்னது போல இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியும் இல்லாமல் நாம் இருக்கின்றோம் இப்போ வரைக்கும் இருக்கின்றோம். அம்மா அவர்கள் நல்ல ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மக்களிடம் செல்லும் போது கூட்டணியில் அந்த ஓபிஎஸ் இல்லை, நீங்களாம் எப்போ ஒன்றா சேரணும் எல்லாரும் கேட்குறாங்க. நம்ம தான் வீடு வீடாக போய் சொல்லணும். அதை ஓபிஎஸ் வந்து ஒரு துரோகி, அவர் இல்லை நாம் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அருமையான அமர்ந்திருக்கின்ற யாரு அவருடைய அடையாள மாநிலம் அவரை சட்டமன்ற உறுப்பினராக பெறுவதற்கு நாம் அனைவரும் கடுமையாக பணியாற்றி அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால்தான் நாம் நினைப்பது நடக்கும். 2011 யாரெல்லாம் அன்றைக்கு கூட்டுறவு சங்கங்களிலே மாமன்ற உறுப்பினர்களாக ஆக முடியலையோ அவர்களெல்லாம் ஆக முடியும். அதற்காக நாம் எல்லோரும் இந்த நன்னாளிலே சபதம் பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் என்றைக்கு அந்த வாய்ப்புக்கு தலைவர் புரட்சி கட்டி காத்து 1.5 கோடி தொண்டர்களை மிகப்பெரிய 3வது இயக்கமாக நடத்தி காட்டிய அன்னை நமக்கெல்லாம் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழக மட்டுமல்ல மிக சிறப்பாக எதிர்கட்சி தலைவராக அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை ஆணைக்கிறாங்க. இன்றைக்கு சீரும் சிறப்புமாக தாம்பரம் கிழக்கு பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை மனோகர் அவர்களே, இந்த கூட்டத்திலே முன்னிலை வகித்து
மிகவும் அன்பாக வளரக்கூடிய அன்பு சகோதரர் எம் கூத்தர் அவர்களே, வழிகாட்டிய தலைவராக முதலாக என்னை அறிவு கொடுத்த தலைவராக அருமை அக்கா அவர்களுக்கு என்னை அழகமாக அருமை அக்கா. அதன் பின்னாலே இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஆட்டுக்குண்டு மாவட்ட கழக செயலராக திறந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன், எல்லாரும் சிற்றப்பகதார் என்று அன்பாக அழைக்கக்கூடிய சிற்றப்பகதார் அவர்கள் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் டி.கே. சின்னையா அவர்களை மிகவும் நன்றாக பழகக்கூடியவர், நீண்டகால நண்பர். அவரை வணங்கி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா கடித சம்பந்தங்களையும், பல்லாவரம் சட்டமன்றத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எனது அண்ணன் தன்சிங் அவர்களையும், கழகத்தின் மூத்த முன்னோடி அன்பு அண்ணன் என்.சி. கிருஷ்ணன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற சபரீஷ் மணியன் அவர்களையும் வணங்கி ஒரு சில கருத்துக்கள் மட்டும் இங்கே இந்த கூட்டம் எதற்காக இந்த கூட்டம் வரவிருக்கிற 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அச்சாரமாக எப்படியெல்லாம் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் மக்களிடையே எவற்றையெல்லாம் கொண்டு சென்று சொல்ல வேண்டும். எடப்பாடி அவர்கள் செய்த சாதனைகள் ஏராளம். இதுவரை யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் அந்த 4 காலத்திலே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அதை எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றை மட்டும் இங்கு உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டெல்டா மாவட்டங்களை, காவிரி பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த சாதனை இதுவரை இந்தியாவிலே மட்டுமல்ல, தமிழகத்திலே எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை நிகழ்த்தி காட்டியவர் அருமையான எடப்பாடியார் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு தஞ்சை மண்டலம் காக்கப்பட்டு மீண்டும் அங்கு விவசாயம் செழிக்க தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே கிட்டத்தட்ட 89 ஆண்டு காலமாக மேட்டூர் அணை வந்து தூர்வாரப்படாமல் கிடந்தது. அதை எடப்பாடி அவர்கள் தான் முதலாக தூர்வாரி அதை பாதுகாத்து 10 அடிக்கு அந்த நீர்மட்டத்தை உயர்த்தி கிட்டத்தட்ட இன்றைக்கு 100 கிராமங்கள் அங்கே செழிக்க செய்தவர்கள் எடப்பாடி அவர்கள் தான். ஒரு நாள் செழிக்க வேண்டும் என்றாலும், எதிர்காலம் சிறப்பாக வேண்டும் என்றால் கல்வி முக்கியம், விவசாயம் முக்கியம், அதை போல தொழில் முக்கியம். இதை 3ஐயுமே தொடர்ந்து கண்காணித்து சிறப்பாக செயல்படுத்தியவர் யார் என்று கேட்டால் அண்ணன் எடப்பாடியார் தான். சிந்தித்துக் கொண்ட பொழுது எடப்பாடி அவர்கள் மத்திய அரசிடம் போய் சண்டை போடவில்லை. ஏனால் அது உச்சநீதிமன்றத்திலே பெறப்பட்ட ஆணையின் கீழாக நிறைவேற்றப்படுகிறது. அவர் தனது சுய மூளையால் யாரும் அறிவுறுத்தாமல் செய்த திட்டம் தான் 7.5% இடஒதுக்கீடு. இன்றைக்கு கிட்டத்தட்ட 4,500 மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ படிப்பிலே சேர்ந்து பயன்பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். ஆகவே அவர் சிந்தித்த சிந்தனைகள் எல்லாம் யாரும் சிந்திக்கக்கூடிய திட்டங்களாகவே இல்லை. கல்வியாக இருக்கட்டும், அதே போல விவசாயம், குடிமராமத்து என்பதை எத்தனையோ ஆண்டுகளும் விடப்பட்ட சூழலிலே எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த குடிமராமத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு சென்னை கூட ஏகப்பட்ட ஏரிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாத்தையும் செய்து காட்டிய தலைவர் யாருன்னு கேட்டால் எடப்பாடி இருந்தவரை எவருமே கிடையாது. இப்படி புரட்சி திட்டங்களை இருந்தவர்கள் நமக்கு எடப்பாடியார். இவற்றையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். ஏன்னா மக்களுக்கு மறதி அதிகம். எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் தேர்தல் வருகிற போது அது கிடைக்கின்ற 5,000க்காக தனது ஓட்டை மாற்றிக் கொள்கின்ற மக்களாகத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமது கடமை என்னவென்று கேட்டால், இன்றைய கழகத்துடைய ஆட்சியாளராக இருக்கின்ற நமது கழக உறுப்பினர்கள், அச்சரமாக இருக்கின்ற தொண்டர்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவராக தனக்கு 100 ஓட்டு என்று பிரித்துக் கொண்டு அது 100 நபர்களை சந்தித்து இதை போன்ற நல்ல திட்டங்களை எல்லாம் மக்களிடத்தை கொண்டு சென்று சொல்ல வேண்டும். அந்த இணையத்தில் இணைவோம் என்ற திட்டத்தின் கீழாக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார். இது காலத்தின் கட்டாயம் தேவையான ஒன்று. ஏனென்று சொன்னால் இன்று வேகமாக போகக்கூடிய இந்த உலகத்திலே மக்கள் யாரும் நின்று பேசக்கூடிய நேரமில்லை, படிக்கக்கூடிய நேரமில்லை. ஆனால் கையிலே வைத்திருக்கிற செல் இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தால் 67% மக்களிடம் செல் பயன்பாடு இருக்கிறது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. அதன் அடிப்படையை பார்த்தால் தமிழகத்திலே தான் அதிக
அதிகமாக செல்லின் பயன்பாடு, கைபேசியின் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. அதிலே இன்றைக்கு மக்கள் தினசரி தன்னுடைய 24 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக இன்றைக்கு செல்லை பயன்படுத்தக்கூடிய சூழல் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய இயக்கமாக அரசியலிலே இன்றைக்கு சாதனைகள் செய்த இயக்கங்கள் எல்லாம் செல்லை பயன்படுத்தி, சமூக வலைதளத்தை பயன்படுத்தி தான் தனது பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே ஐடி என்பதற்கு தனி பிரிவை தமிழகத்திலே தொடங்கிய முதல் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம். ஆனால் இன்றைக்கு நாம் அவருடைய பயன்பாட்டை சரியாக செய்கிறோம் என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லக் கொள்கிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு சமூக வலைதளத்தை பாரதிய ஜனதா கட்சி மிக அழகாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. சென்ற நரேந்திர மோடி ஆட்சி தொடங்கிய போது கிட்டத்தட்ட 32% அவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்தினார்கள் என்று கூறுகிறார்கள். ஆகவே நமது மாவட்ட செயலாளர்கள் முன்னெடுத்துகின்ற இந்த சமூக வலைதள இணையத்தால் இணைய திட்டத்தை எல்லோரும் பயன்படுத்தி நமக்கு வேண்டிய நமது கருத்துக்களை பரிமாறி வருங்காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2022ஆம் ஆண்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியை அறையில் ஏற்றுவோம் என்று சொல்லி மக்களின் மாநிலமாக, மாணவர்களின் மனநலமாக, ஏழைகளின் ஏழையாக, நம்பிய ஊராக நமக்கான தகராறு ஒன்றிய புரட்சி தமிழர் எடப்பாடியை ஆட்சியில் அமர்த்துவோம் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நமது முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைச்சரவை இந்தியா அமைச்சர்களுடைய தலைவர் சாரி சார் டி கே சென்னை அவர்கள் இப்போது பேசுவார்.